கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீபோர்டு Yamaha 500 பென்ட்ரைவ்லேருந்து கீபோர்டுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது MT 292 10 மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எம்டியாக இருக்குது. எம்டியில் எப்படின்னா, இப்போது இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி வரும். இப்படி வந்தோடனே இப்படி பார்த்துக்கோங்க, இப்படி வரும், டவுன்லோடு கேட்கும். அதுக்கு அடுத்தது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. 0 பட்டன் அமுக்குனிங்கன்னா இப்போது பென்ட்ரைவில் உள்ள பாட்டு இதில் வரும். இப்போ உங்களுக்கு பிடித்த சாங்கு உள்ள பாட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பாட்டை நான் செலெக்ஷன் பண்ணுறேன். எனக்கு இப்போது இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறேன்னா திரும்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப அதை 0 பட்டனை நான் அமுக்கணும். 0 பட்டன் அமுக்குனா இந்த மாதிரி காட்டும். திரும்பவும் நான் 0 பட்டன் அமுக்கணும். அமுக்கிட்டு இப்போ கேட்கும், டவுன்லோட் பண்ண கேட்கும். திரும்பவும் 0 பட்டனை அமுக்கணும். அமுக்கிட்டோம்னா இப்போது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும் அது டவுன்லோட் ஆகிறதுக்கு. பென்ட்ரைவ்லேருந்து நம்ம கீபோர்டுக்கு கனெக்ட் ஆகுது. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு, டவுன்லோட் ஆடின பிறகு இப்போ மாதிரி இப்படி காட்டும். இப்போ திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, மியூசிக் இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே கை வைங்க. சாங்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற சாங் அமுக்குனீங்கன்னா நீங்கள் ஏற்றின பாட்டு இங்கே வரும். நான் சாங் ஏற்றினேன் பார்த்தீங்களா, 287 நான் ஏற்றின சாங்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அதை என்ன சாங்னு நான் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை இதில் மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.